நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேசிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம, இலக்கியா சொல்றாங்க, "கௌதம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ டவுட்டு? நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது உண்மையா, பொய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில தெரிய வரும். அதாவது அத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அந்த பத்மினி அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. பத்மினி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு டாக்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அத்தை இருந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்லி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருக்கா, இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லிருவாங்க. இதுல என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நான் வந்து இப்ப நான் சொல்றத கேளுங்க. அஞ்சலி நல்லாவே நம்ம குடும்பத்த எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னும்போது, இங்க பாரு இலக்கியா, நம்மளே அந்த குடும்பத்த விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்த பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான், இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தெளிவா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க கௌதம், நான் சொல்றத கேளுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க என்னதான் அந்த குடும்பத்த விட்டு வந்தாலுமே கூட, உண்மை என்ன, ஏது அப்படின்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஜானகி அத்தைய மட்டும் ஏமாத்துனா பரவால்ல. கார்த்திக் எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதமும், இலக்கியாவும் அதாவது கௌதம் வந்துட்டு, "சரி ஓகே, நான் வந்து இப்ப இதுக்கு ஒத்துக்கிறேன். நீ வந்து இப்ப எப்பவுமே நல்லதா மட்டும் தான் பேசுவ. வேற எதையும் பேச மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ ரத்த வெள்ளத்தோட அதாவது அந்த மகேஷ் இருந்துட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கேப் ஆயி போயிடலாம். இலக்கியா கிட்ட சிக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது தான், நம்ம மகேஷ் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புரிஞ்சுக்கிட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த வெள்ளத்தில வந்தது மட்டும் இல்லாம, எதுக்காக இலக்கியா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஆள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்டயும், கௌதம் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "டேய் மகேஷ் என்னடா சொல்ற? நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியும். நீ அஞ்சலி கிட்ட அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு இருப்ப. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சும் நான் இத்தனை நாளா சும்மா தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா உன்னை கொல்றதுக்கு நான் ஏன்டா பிளான் பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் இருந்துகிட்டு, "அப்போ ரவுடிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேர சொல்லி தான் என்ன அடிச்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "இங்க பாரு மகேஷ், உன்னால எனக்கு எதுவும் ஆகப் போறது கிடையாது. என்னாலயும் உனக்கு எதுவுமே ஆகப் போறது கிடையாது. இதுக்கு நடுவுல நான் உன்னை கொல்ல பார்த்தேன் அப்படின்னா, இது உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியலையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் மகேஷ் யோசிச்சு பார்க்குறான். கடைசியில எனக்கு இப்ப தான் இலக்கியா புரியுது. என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்தது வேற யாரும் கிடையாது, அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "டேய் என்னடா சொல்ற? உன்ன எதுக்காகடா அஞ்சலி கொல்ல நினைக்கணும்?" அப்படின்னும்போது தான், "இங்க பாரு இலக்கியா, உனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி மேல உனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கு. அஞ்சலி பிரெக்னன்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற மிகப்பெரிய டவுட்டு. கரெக்ட்டு தானே? அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் இப்ப வைக்கிறேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து அவள சும்மா விடக்கூடாது. அவ வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.